ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சோகமான விஷயம் சொல்லணும். இன்றைக்கி வந்துட்டு 11 மணிக்கு நம்ம லைவ் வர வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த லைவ் வர முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் இந்த கேம் பிளே வந்துட்டேன். ஸோ கேம் பிளே அப்படின்னு உள்ளே போய் சொல்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் உங்களுக்காண்டி லைவ் வரதுக்காண்டி வந்துட்டேன் ஃப்ரெண்ட். அதனால் வந்துட்டு என்ன ஒரு ஃபால்ட்டுன்னா வந்துட்டு, அந்த லைவ் வந்துட்டு எனக்கு இடையில கட் ஆச்சு. நான் உள்ளே போகிறேன், கேமுக்குள்ளே போகும்போதே கட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் லைவ் அப்படின்றனால வந்துட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லைவ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக லைவ் போடுறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற கேம் பிளே வந்துட்டு ஹாரர் ப்ளே டைம் அப்படின்ற ஒரு கேம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம்ல, அந்த வீணா போன கிளவி பாவாடையை தூக்கிட்டு ஓடி வருவாள். ஸோ அந்த கேமில் தான் வந்துட்டு இது. ஸோ அதுலேயே வந்துட்டு வேற ஒரு மேப்பு, கரோஸ் மேப். இருங்க, சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் வச்சுக்கலாம், ஏன்னா சுத்தமாக செட் ஆகலை இந்த சென்சிட்டிவிட்டி. பார்த்தீங்களா பின்னாடி? இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக வச்சாதான். இப்போ கொஞ்சம் ஓகே, சரி ஓகே. இப்போ நம்ம கூட வந்துட்டு தௌஃபி ப்ரோ வந்திருக்காரு. ஸோ அவர் பாட்டில் விளாண்டுருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்டார். ப்ரோ போய் பொருள் எடு ப்ரோன்னா, அவர் கையில் ஏதோ கிடச்சிச்சு ப்ரோ, பாரு ப்ரோ அப்படின்னாரு. பார்த்தா அந்த ஹெலிகாப்டருக்கு போடுறது. ஆமாம் ப்ரோ, சாரி, ஆமாம் கைஸ், இதில் வந்துட்டு நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுவும் கிராணி 2 வர ஹெலிகாப்டர் எஸ்கேப் கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் கிராணி 2 அந்த கேமும் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக விளாண்டு போகலான்னு ஐடியா இருக்குது. ஸோ அந்த கேமில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் கேட்டால் நான் கண்டிப்பாக அந்த கேமில் போடுறேன் உங்களுக்காண்டி. ஸோ இது வந்துட்டு ஹாரர் ப்ளே டைம்லேயே இருக்கிற ஒரு கராஸ் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேப்பில் எஸ்கேப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட். சாரி ஃப்ரெண்ட், கொஞ்சம் காஃபு. ஸோ வந்துட்டு அந்த மேப்பில் கூட நம்ம வந்துட்டு எப்படியும் ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடலாம், ஏன்னா வந்துட்டு அது சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க வேண்டாம், இவனால தான் ஃப்ரெண்டு எவ்வளோ வேகமாக வந்தான் பார்த்தீங்களா? இவன் சரியான ஸ்பீடாக வருவான், நம்ம ஓடுறத விட ஸ்பீடாக வருவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன்ட்டு இருக்கிற ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே போனால் வந்து பிடிச்சிருவான். இது வந்துட்டு ஒரு ஓப்பன் மேப்பு. ஸோ இவர் வந்துட்டு இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஸோ நான் வந்துட்டு அதுக்கு என்ன சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு, ஐயோ சாரி ஃப்ரெண்ட், சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, பக்கத்தில் பால் வண்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது, நம்ம ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரிலாம் வராங்க. நே கொஞ்சம் தள்ளி போய் ஆறுனே, பயமாக இருக்குண்ணே, ரெக்கார்டிங்கில் இருக்குண்ணே, புரிஞ்சுக்கோண்ணே. ஐயோ வந்துட்டான். அவ்வளோதான் ப்ரோ, நீ நில்லு ப்ரோ அவன்கிட்ட நில்லு ப்ரோ. அவ்வளோதான், செத்துட்டார். பார்த்தீங்களா? இப்போ நான் அவரை ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு டே 2 வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த இடத்துல மாட்டி விட்டார். நான் சொன்னேன் ப்ரோ இது எங்கே ப்ரோ மாட்டணும்னு கேட்டார். நான் வந்துட்டு ப்ரோ அந்த ஹெலிகாப்டர் பின்னாடி மாட்டி விடு ப்ரோ அப்படின்னு மாட்டி விட்டார். இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயும் ஸ்பான் பண்ணி விட்டாருங்க. பார்த்தா இந்த இடமா? ஓகே. ஸோ இந்த இடம் வந்துட்டு இப்போ நம்ம இறங்கி கீழே போகணும். ஏன் கேட்குறீங்க, நான் இந்த கேம் பிளே ஃபுல்லாக எத்தனை தடவை பிளே போட்டிருப்பேன் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். சரி, இன்னும் வீடியோ ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம் பிளே, காமெடியாக ஃபன்னியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டே நீங்கள் ஒர்த்தாக உட்காந்து பார்க்கலாம். உங்கள் டைமுக்கு ஒர்த்தான ஒரு கேம் பிளேன்னு தான் நான் சொல்லுவேன். இதை ஐயோ வந்துட்டானுங்களோ எப்போ ஃப்ரெண்ட், இவனுங்க வேறு இந்த ஏலியன் தலை ஒருத்தன் வருவான் ஃப்ரெண்ட் இந்த கேமில். அந்த ஏலியன் தலை வந்துட்டு என்ன பண்ணுவான், வந்து நின்றுவான். நம்ம வந்துட்டு அவனை பார்க்கக்கூடாது, அவன் வந்துட்டான்னா திரும்பிடணும். அப்படி திரும்பாமல் விட்டோம்னா செத்துருவோம். ஸோ இதான் இந்த கேமோட 2 கான்செப்ட்டு. ஒன்று அந்த மிருகத்தலையிட்டிருந்து தப்பிக்கணும், அந்த மான் மண்டை வந்தான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட தப்பிக்கணும். இன்னொன்று இந்த ஏலியன் தலையிட்டிருந்து தப்பிக்கணும். பாருங்கள், இந்த கேம் பிளே ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எவ்வளோ நான் அடி வாங்குறேன்னு மட்டும் பாருங்களேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக நான் சாவேன், அவர் சீக்கிரம் சாகவே மாட்டார். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி சாவாமல் ஆடுறீங்க, அவ்வளோ ப்ரோ பிளேயர் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் கடைசியில் தான் வந்துட்டு நம்ம கெத்தவே காட்டியிருப்போம். ஸோ கேம்லேயே ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். இங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஓ சாவி எடுத்துட்டியா ப்ரோ, வா ப்ரோ. ஐயா வந்துட்டான், மான் மாண்டா பார்த்தீங்களா, வந்துட்டான். எப்படி வர்றான் பாருங்க, கிங்கினி மிங்கினின்னு வர்றான். அந்த கிளவியே பரவாயில்ல போல ஃப்ரெண்ட், கிட்டத்தட்ட அந்த கிளவிக்கு அண்ணன் மாதிரி ஓடுறாங்க. அந்த கிளவி கூட கொஞ்சம் டீசெண்டாக ஓடும். ரெடி வந்துட்டான்டா ஃப்ரெண்ட். இவன் தான் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன், இந்த ஏலியன் தலையன் மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட். ப்ரோ அந்த ஏலியன் தலை வெளியில தான் ப்ரோ இருக்கான். போயிடாத ப்ரோ. ஓகே. ஸோ அவர் போகமாட்டார். சரி விடுங்க, கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இந்த கேம் பிளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாம் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கேமில் கண்டினியூ பண்ணுவோம். எதுக்கு வீண் மொக்கையெல்லாம் போட்டு. இப்போ அவருக்கு சாவி கிடச்சதில்ல, அந்த சாவி வந்துட்டு எதுக்கான சாவின்னு கேட்டிங்கன்னா லாக்கருக்கான சாவின்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ப்ரோ ஓடி போய் லாக்கரில் அந்த சாவி போடு ப்ரோ அப்படின்னு. அவர் வந்துட்டு ப்ரோ இதாக போட்டு பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு. அந்த மான்மண்டை வேறு எங்கே இருக்கான்னு தெரியல ப்ரோ, பயமாக இருக்குன்னாரா. நான் வந்துட்டு அவன்லாம் வரமாட்டான் ப்ரோ, போங்க கண்டுக்காதீங்க, அவன்லாம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவரை என்கரேஜ் பண்ணி விட்டேன். கடைசியில் அது பின்விளைவு மோசமாயிருச்சு. என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்களேன். போகிறாரா அவர்,
கேஷுவலாக போயிட்டுருக்காரு. சரி ப்ரோவாகவே சொல்லிட்டாரு. ஹீஞ்சா வந்து பின்னாடி வந்துட்டானா, அவருக்கு தெரியவே இல்லை. அவருக்கு பின்னாடி வந்தது தெரியவே இல்லை. இப்போ மாட்டிப்பார், மாட்டிக்கிட்டாரு. ஸோ லாக்கர் ஓப்பன் பண்ணுறக்கு அப்படி நேராக வந்து அந்த சாவியால் போட்டு வச்சுருக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் டே 3 வரையும் வந்துருச்சு. இந்த கேம்லயும் நாங்கள் அடி தான் ஃப்ரெண்ட் வாங்கியிருப்போம், கடைசி வரையும் முடிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நாங்கள் முடிப்போம். ஆனால் அது எப்போ அப்படின்றது சர்ப்ரைஸு. ஏன்னா நீங்கள் கேமை கடைசி வரையும் வாட்ச் பண்ணுங்கள். இடையில ஓடி ஓட்டி நீங்கள் பார்த்துருவீங்க. அதெல்லாம் எதுக்கு ஃப்ரெண்டு, கேமை கடைசி வரையும் வாட்ச் பண்ணால் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கடைசி வரையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேஷுவலாக கேம்லேக்குள்ளே போயிடலாம், கண்டென்ட்டுக்குள்ளே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போடுறதுக்கு ஒரு சாவி தேவை. அந்த சாவி வந்துட்டு நான் ஏற்கனவே எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சாவி ப்ரோ, இந்த சாவி அவன்ட்டு இருக்கு. இல்லை அவர்கிட்ட இருக்கிற சேஃப் கீ எடுத்து அதுவும் மேலே போட்டார் அவர் அடி வாங்கும்போது. எந்த இடத்துல நம்ம அடி வாங்குறோமோ அதே இடத்துல தான் பொருள் விழுவோம். கிராணியோட கான்செப்ட் தான். ஸோ கிராணினோடனே ஞாபகம் வருது, அந்த கிராணி சாப்டர் 2 வந்துட்டு நம்ம எஸ்கேப் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இவன் வந்துட்டு செம்ம பயங்கரமான ஸ்பீடில் வரானா, வெறி கொண்ட வேங்க ஏட்டம். அதனால் வந்துட்டு தப்பிக்க முடியல ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட் நீங்கள் வேறு கேட்குறீங்க, ஒன்றுமே முடியல ஃப்ரெண்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவன்ட்டு இருந்தால் தப்பிக்க வேண்டியதாக இருக்குது. யாராது ஓகே. ஸோ கேஷுவலாக போயிட்டு அப்படியே ஒளிஞ்சுப்போம். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் என்ன நடக்கும் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி வந்துட்டு அந்த மண்டை இருக்கான்ல, அந்த யாரும் இந்தா வந்துட்டான் பாருங்க, அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போது. ஸோ செத்துட்டோம் ஃப்ரெண்ட். இது மாதிரி செத்து விளாட வேண்டியதான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ செம்ம காண்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே ஈஸியாக வந்துடுறான். அந்த மாதிரி டயத்தில் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ சேஃப்டிக்காண்டி வீட்டுக்குள்ளே போய் ஒளிவோம் ஃப்ரெண்ட். ஆனால் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அது கேஷுவலாக வீட்டுக்குள்ளே வந்து பிடிச்சிட்றான். ஏன்னா நீ வீட்டுக்குள்ளே வந்து பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஓய்ஞ்சினா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த மேப்பை வந்துட்டு இது பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ இது பண்ணிட்டுனா முடிச்சுட்டு வரல. ஸோ அடுத்து திரும்ப ரீகேம்லேக்கு வந்துட்டோம். ஸோ திரும்ப வந்துட்டு அவருக்கு அதே கம்பி கிடச்சிருக்குது. அவர் வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி திரும்ப அந்த கம்பி கிடச்சிச்சு ப்ரோ, அதை போய் சொல்லிடலாமா அதில் அப்படின்னாரு. ப்ரோ அதை போயிட்டு முதல்ல அதில் சொல்லிட்டு வந்துரு ப்ரோ, இல்லைனா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் பின்னாடி அப்படின்னா. அப்புறம் அப்படியா என்ன ப்ரோ பிரச்சனையாகும் அப்படின்னா, அதில் தான் ப்ரோ ஹெலிகாப்டரில் எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்புறம் உடனே ஓடிப்பா அவர் வச்சுட்டு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் கேஷுவலாக வந்துட்டு சரி அவர் வச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு போகலாம், நான் முன்னாடி போகிறேன் ப்ரோ, நீ பின்னாடி வா ப்ரோ அப்படின்ட்டு நானும் கேஷுவலாக முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். அவன்டாவன் கரும்பு பிடிச்சவன் நான் வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கேன் ஸ்னாப்பு. ப்ரோ என்ன ப்ரோ இது, முன்னாடி பார்த்துட்டு இருந்தால் பின்னாடி வந்து பிடிச்சிட்டான் ப்ரோ. இங்கே பாருங்கள், அவர் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கிறான், அவரையும் பிடிக்க போகிறான். அவ்வளோதான், வாய்ப்பே இல்லை, இருந்தால் பிடிச்சிட்டான்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த டேவை முடிச்சுட்டு அடுத்த டேக்கு வந்துவிட்டோம். அடுத்த டேயில் இந்த வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப தேனா இந்த சாவி கச்சிச்சே அடேங்கப்பா பயங்கரமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவி சரி இந்த சாவி போட்டு அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இந்த சாவி வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லனாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இந்த சாவி வந்துட்டு நம்ம கீழே யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட். அந்த இடத்துல கீழே வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் தெரியுங்களா இந்த மேப்பில், கரோஸ் மேப்பில். ஸோ அந்த ரூம் வந்துட்டு இந்த சாவி போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். இருங்க, அவன் வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி அசிங்கப்படுத்துற, ஃபேன்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாது ப்ரோ. இவர் பாருங்க ப்ரோ இன்னும் ப்ரோ இங்கே உட்காந்துருக்க அப்படின்றாரு. நான் வந்துட்டு ப்ரோ இல்லை ப்ரோ அவன் வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, பார்த்தா நீ வந்துட்ட, அதான் நான் வந்துட்டு பயத்தில் இங்கே கமுக்கமாக வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு. அவர் வந்துட்டு சிரிச்சுட்டு சரி வாங்க ப்ரோ கிளம்பலாம் அப்படின்னாரு. நானும் வா ப்ரோ கிளம்பலாம் அப்படின்னு. ஆப்போசிட்டில் அவர் வந்துட்டு பயப்படுறாரு ஃப்ரெண்டு. நம்மளை மாதிரி எல்லாம் வந்துட முடியுமா, சிஎன்ஜினா சும்மாவா சொல்லுங்கள். நம்மளை மாதிரி என்னவா இருந்தாலும் பயப்படாமல் ஒரு ஆர்ஆர் கேம் விளாட முடியுமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நம்ம தாங்க ஆர்ஆர் கேமில் ப்ரோ கேமரு. இருங்க ஃப்ரெண்ட், ப்ரோ 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 அவர் வராரு. எப்படி பயப்படுத்தி விட்டேனா சிக்கோமா, சரியான இதுவாகிடுச்சு. ஸோ சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவர் வந்துட்டு பயந்துட்டார் நான் சொன்னோன்னு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன் வராரா, ஐயோ மானித்தலை சார் பயந்துட்டேன் சார் அப்படின்ட்டு இருந்தார். நான் தான் சொன்னேன் ப்ரோ இல்லை ப்ரோ அவரெல்லாம் வரல. பார்த்தீங்களா இந்த லாக்கருக்கான கீ வந்துட்டு இவருக்கு இருக்குது. நான் அவர் திறப்பார் பாருங்க, தலைவர் திறந்துட்டாரா. இப்போ இந்த ஹார்மோனி பெட்டி எடு ப்ரோ இரு ப்ரோ. ஐயோ அதை வேறு எடுக்கணும்னா இப்போது சாவி கீழே போடணும் ப்ரோ. பேசாமல் சாவி ஏதாவது மண்மேட்டில் போட்டுடலாமா ப்ரோ? சாவி போட்டால் நீங்கள் ஒழிஞ்சிரு ப்ரோ, அவன் வந்துடுவான் ப்ரோ வா ப்ரோ சாவி போட்டு வந்து ஒழிஞ்சிரு ப்ரோ. கண்டிப்பாக வந்துட்டான் பாருங்க பிடிச்சாண்டா. எங்கேருந்துடா வரீங்க எங்கேருந்துடா வரீங்கடா, லாஸ்ட் டே ஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் சத்தியமாக முடியாது ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது, கேமை டெலீட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு இருக்கீங்க பாருங்கள். ஓனர் ஆஃப் த சர்வர் சிஎன்ஜி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐடி நேம் மட்டும் வச்சா போதுமா ஃப்ரெண்ட்? அதுக்கு தகுந்த மாதிரி விளாட்ணும்ல ஃப்ரெண்ட். நானும் செத்துட்டே இருக்கேன், அவரும் செத்துட்டே இருக்காரு. கட்சியில் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல ஸ்பான் ஆகிட்டோம். ஸோ இந்த பள்ளம்
திரும்ப திரும்ப செத்தா இந்த பள்ளத்தில் தான் அதிகமாக ஸ்பான் ஆகிறோம் அந்த வீட்டை விட. சரி விடுங்க, கேஷுவல் கேம் பிளேனாலே ஒரு கேஷுவல் தாங்க. என்னங்க கேமு தானே, கேமுக்காண்டி உயிரை விட முடியும். நிறைய பேர் வந்துட்டு இந்த ஏதோ ஒரு ப்ளூ வேலை என்ன ஒரு கேமு, இந்த சைக்கோபேத்தி கேம் மாட்டு இருக்கும்ல, அதில் கூட டாஸ்க் செய்ய சொல்லுவானுங்க. அந்த மாதிரி கேமுக்குலாம் உயிரை விடுவானுங்க ஃப்ரெண்ட். அதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட் பைத்தியக்காரத்தனம். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி கேம்லாம் பேன் பண்ணிட்டாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. அஃபிஷியலாக அந்த மாதிரி கேம் எதுவும் இல்லை. பட் சில ஹேக்கர்ஸு அந்த மாதிரி த்ரில்லர் கேம் விளாட்ணுன்னு பணக்காரங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தேடி விளாடுவாங்க போல். ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன். பட் ரியலில் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியல. யாராவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ரோ நல்ல வேலை ப்ரோ நான் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக கேட்குறேன். ஸோ நம்ம வந்துட்டு அதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் கமெண்ட்லேயே கூட. நான் உங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நான் இதுவரை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட். ப்ரோ இதில் வெயிட் ப்ரோ வச்சிட்டாரு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஹார்மோனி பெட்டி மாதிரி இருந்தது இதில் வச்சிட்டாரா. ஸோ அது ஹார்மோனி பெட்டியும் இல்லை, ட்ரங்க் பெட்டியும் இல்லை, அது வந்துட்டு இன்ஜினு. ஆக்சுவலாக இந்த இதோட இன்ஜினு. ஸோ எதுக்கும் இப்போ அதை வச்ச உடனே ஒரு சவுண்டு கேட்டுச்சு ஃப்ரெண்ட். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சா என்ன அப்படின்றது எனக்கு தெரில, நான் வால்யூம் வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அந்த சவுண்டில் வந்துட்டு அந்த தலையை கண்டிப்பாக வந்துருப்போன்னு நினச்சா ஏலியன் மாட்டேன். அடா பைத்தியக்காராடி, யார் உன்னை குறுக்கால விட்டது, இவனை பிடிச்சி காலை உடச்சி போடுறாடி. மான் மண்டைக்கும் அந்த ஏலியன் மண்டைக்கும் சண்டை வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட், பார்க்குறக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இவனுங்க 2 அச்சுப்பானுங்க, அந்த கேப்பை பார்த்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த கீ எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் காட்டுறேன். ஸோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் டயர் இருக்கா, இதுதான் வந்துட்டு நமக்கு தேவை. ப்ரோ இந்த டயர் எடு ப்ரோ, டயர் எடு ப்ரோ. ப்ரோ சாவி கீழே போட்டால் அவன் வந்துடுவான் ப்ரோ, டயர் எடு ப்ரோ. ஓகே வா ப்ரோ. ஸோ இப்போ வந்துட்டு நான் பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம், வந்து அந்த டயரை எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோம்னு நம்புகிறேன். பட் தெரில ஃப்ரெண்ட், எஸ்கேப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட் முடிஞ்ச அளவு. ஸோ இப்போ வந்துட்டு எஸ்கேப் பண்ணுறக்காக முழு முயற்சி போடுவோம் வாங்க. ஸோ கேஷுவலாக அப்படியே கேம்லேயே கண்டினியூ பண்ணுவோம், கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். அவர் பாருங்கள் பயந்து ஓடி வராரு. ப்ரோ இரு ப்ரோ, அந்த முயல் மண்டை சாரி அந்த ஆம மண்டை வந்துட போகிறான் ப்ரோ. ஆம மண்டையா சாரி, அவன் பண்ணால் மான் மண்டை, மான் தலையை வந்துட போகிறான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து ஓடி வந்தார். நான் தான் வந்துட்டு இரே ப்ரோ, அவன்லாம் வந்தால் என்ன ப்ரோ கிங்கினி மிங்கினின்னு ஓடி வரான். அவனை பார்த்து என்ன ப்ரோ பயப்படுறேன். இந்த கராஸ் மேப்லேயும் சரி ஃப்ரெண்ட், அந்த கிழவியோட அந்த மேப்லேயும் சரி கிராணி, 2 பேருமே ஒரு மாதிரி கிங்கினி தான் ஓடி வராங்க ஃப்ரெண்ட். அதுவும் இல்லாமல் சாரி மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் சவுண்டு கேட்டுச்சுன்னா, ஏன்னா பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ அதுக்காண்டி நான் பொறுப்பாக முடியாது. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போனாலும் பரவாயில்ல, அந்த வீடியோ நான் போட்டே தீரணும். ஏன்னா லைவும் நான் போடலை, இந்த கேம்லேயும் நான் அப்லோட் பண்ணலைன்னா நீங்கள் ரொம்ப மன வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால தான் எப்படியாவது இந்த லைவ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கேம்லேயாவது போட்டுடலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு கீ எதுவுமே தேவையில்ல ஃப்ரெண்ட். இப்போ வந்துட்டு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உட்காந்து தள்ளு அப்படியே தள்ளிகிட்டே போகணும். ஸோ முடிஞ்ச அளவு தூரமாக தள்ளிட்டு போனால் ஒரு கட்டத்தில் கீழே இதுவே போயிட்டு திரும்பி நிற்கும் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல இறக்கத்தில். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம இது பண்ணணும். அந்த இது தலையை வர மாதிரி எனக்கு சவுண்டு கேட்குது. சரிங்க வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக தள்ளலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே பொறுமையாக தள்ளு. ஆனால் கொஞ்சம் வேகமாக அது போனால் நல்லாயிருக்கும். சவுண்டு கேட்காம வேகமாக போகணும், சவுண்டு கேட்டுச்சுன்னா அவன் வந்துடுவான். ஸோ சவுண்டு கேட்காம அது வேகமாக போகணும். ஸோ முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு தள்ளுவோம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? யோ வந்துட்டாயா முடிஞ்சியா வாய்ப்பு இல்லையா, அவ்வளோதான் முடிச்சு விட்டான். எங்கேருந்து வந்தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், அவன் எவ்வளோ வேகமாக வந்தான் பார்த்தீங்களா எங்கேருந்து. இருங்க இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்? அவன் எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட். ஆனால் இவர் இங்கே ஒளிஞ்சிட்டாரு சன்னமா. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு தற்கூரி நாய் வந்து என்னை மட்டும் அடிச்சுட்டு போயிட்டான், இவரை மட்டும் அடிக்காமல் விட்டு போயிட்டான். ப்ரோ அதே மாதிரி கை வச்சு தள்ளு ப்ரோ, அது சும்மா அப்படின்னா அவரும் தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. சரி ப்ரோ தள்ளுறேன் ப்ரோ, எப்படி தள்ளுறதுன்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி கை வச்சு இப்படி தள்ளு ப்ரோ அப்படின்ட்டு இருந்தேன். சரி இவரும் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு தள்ளலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் நவுத்தினா மட்டும் 1 இன்ச்சு நவுறல. தொண்டை வேறு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீவர் அதான். ஸோ வந்துட்டு அவரும் முடிஞ்சளவு தள்ளுறாரு. ஆனால் தள்ள முடியல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், பாருங்களேன். இப்போ அவர் தள்ளுறாரா? இப்போ தான் தள்ளுறாரு. இவ்வளோ நேரமாக நானும் பார்த்துட்டே இருக்கேன். ப்ரோ தள்ளு ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுற? அதை கரெக்டாக அந்த கை வரும் ப்ரோ, அந்த இடத்துல வச்சு சும்மா கையை தொட்டுகிட்டே இரு ப்ரோ, அது பாட்டில் நவுந்து போயிடும் ப்ரோ அப்படின்னேன். ஸோ அவர் ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். இப்போ தான் அவருக்கு கரெக்டான ஒரு பொசிஷனே கிடைக்குது. ஸோ இவர் வேறு பாருங்கள் பயந்து பின்னாடி திரும்பி பார்த்துக்கிறாரு. ப்ரோ அவன் வந்துட போகிறான் ப்ரோ, நீ பார்த்துக்க ப்ரோ அப்படின்னாரா.
ப்ரோ நான் என்னத்தை ப்ரோ பார்க்கறது, உன் கேமரா ஆங்கிள் நான் தான் ப்ரோ உன்னை தான் ப்ரோ ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் பார்க்க முடியுமான்னு தெரில ப்ரோ, நீயே வேணால் பார்த்துக்கோ ப்ரோ அப்படின்ட்டேன். அவரு ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வண்டியை தள்ளிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முடிஞ்சளவு தூரமாக வண்டி தள்ளிகிட்டே இருக்காரா, இப்போ பாருங்கள் வந்துட்டான், முடிச்சு விட்டேன் போங்க. அவன் கையை மட்டும் எவ்வளோ தண்டிக்கு இருக்குது, எப்பப்பா ஒரு மரம் சைஸுக்கு இருப்பான் போல். சரி விடுங்க ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது. அடுத்த டே போயிட்டேன்டா, சிஎன்ஜி திரும்ப வந்துட்டேன்டா, அதே ரூம் க்ரியேட் பண்ணி வந்துட்டேன்டா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமை நம்ம முடிக்காமல் விடவே கூடாது ஃப்ரெண்ட், கண்டிப்பாக முடிக்காமல் விடவே கூடாது. இடையில வேறு கொஞ்சம் பக்கு கிளிச்செல்லாம் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு திரும்ப இதை முடிக்காமல் விடவே கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் வந்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், அவருக்கு திறந்தோடனே இந்த ஹெலிகாப்டரோட இது கிடச்சிருச்சுல, தூக்கிடாத ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, ப்ரோ எனக்கு பக் ஆகிடுச்சு ப்ரோ, இரு ப்ரோன்னாரு. ப்ரோ பக்கெல்லாம் இல்லை ப்ரோ, ஒன்றும் உக்காந்து இப்படி நவுந்துருவோம் ப்ரோ, அதெல்லாம் பக்கில் சரியாயிரும் ப்ரோ அப்படின்னா, அவரும் சரி ப்ரோ நான் பார்க்குறேன் நீ போ ப்ரோ அப்படின்னாரு. வந்துட்டாரு. பார்த்தியா ப்ரோ, நான் சொன்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணு ப்ரோ, பி பாசிட்டிவ், சிஎன்ஜி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிவிட்டு, யார் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை, நானே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்மளை பார்த்து யார் சொல்லுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி நம்ம புகழை பரப்பணும். அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம புகழை பரப்பணும், 1K ரீச் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏங்க யாருக்காவது நியாயமாக படுதா இது உங்களுக்கு? சரி விடுங்க, என்ன பண்ணுறது, நீங்கள் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க, அதனால் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால நான் வந்துட்டு விட்டுறேன் இந்த டாப்பிக்கை. இப்போ கேம் டாபிக் வரும். இப்போ திரும்ப வந்துட்டு நான் வந்துட்டு அந்த கம்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்துட்டு வந்துட்டானா அப்படின்னு பார்க்குறக்காண்டி நாங்கள் சும்மா ஒளிஞ்சு வெயிட் பண்ணோம். போன டைம் மாதிரி சவுண்டு கேட்டு அவன் வந்துடுவானோ, இதே மாதிரி வந்து பிடிச்சிருவானோன்னு பயத்துலேயே இருந்தேன். ஸோ நானும் எல்லா பக்கமும் பார்த்தேன், பட்டு கட்சேரியும் அவன் வரல. சரிடா போயிட்டு அந்த இடத்துல தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வாயா எவ்வளோமா. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கே என்ன மிஸ் பண்ணோம், என்ன தேடாமல் இருக்கிறோன்னு எனக்கு இது வரையும் புரியல. ஆனால் நமக்கு எல்லாமே கிடச்சிச்சு போன டைமு. இங்கே பாருங்கள், திரும்ப இந்த சந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி சவுண்டு வித்தியாசமாக கேட்குற போதெல்லாம் இந்த சந்தையில் வந்து ஒளிஞ்சிக்கலான்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது அந்த சந்தையில் ஒளியிற மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த சந்தையில் ஒளிஞ்சாலும் அவன் பிடிச்சிருவான், இருந்தாலும் ஒரு இது. ஆனால் இந்த வீட்டில் இருந்தால் அவன் பிடிக்க மாட்டான் ஃப்ரெண்டு. இது வந்துட்டு ஒரு இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஸ்டார்ட்டுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீட்டில் இருந்தால் அவன் பிடிக்க மாட்டான். பாருங்கள், அவர் சாவி எடுத்துட்டார் விவரமா. ப்ரோ வா ப்ரோ, இங்கே ஒரு சாவி இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, வந்துட்டு சாவி எடுத்துட்டேன். ஸோ சாவி எடுத்ததுக்கப்புறம் நேரம் எங்கே போவோம், மொதல் வேலையாக அந்த இதுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு அலாசிக்கலாம். ஸோ அலாசி பார்த்ததில் ஒன்றுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம திரும்ப நம்மளோட அந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் போனோம். பட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரோ நம்ம சுற்றிட்டு அப்படி போகிறதுக்கு பதிலாக இது இப்படி இறங்கி போனோம்னா அவன் கையிலையும் மாட்ட மாட்டோம். ஏன்னா அவன் அந்த பள்ளத்துலலாம் வரமாட்டான், இந்த மாதிரி பள்ளத்தில் அவன் வரவே மாட்டான். ஸோ இந்த பள்ளத்துக்குள்ளெல்லாம் அவன் வரவும் முடியாதுன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இதை திறந்து முதல்ல இதை எடுத்துடலாம் ப்ரோ, இரு ப்ரோ நீ வேணா அங்கே போ ப்ரோ, நான் இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சரி ப்ரோ நான் அந்த நேரத்தில் போய்ட்டு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாரு. நான் இப்போ ஒரு ஐடியா பண்ணிட்டேன், கிட்ட சவுண்டு கேட்டால் தான் நான் நம்ம கிட்ட வந்து பார்ப்பான். அதனால் தூரத்தில் சவுண்டு போட்டு நான் ஓடிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு ஸ்பீடாக ஓடி போயிட்டு இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம் இந்த டயர் எடுத்துகிட்டு. ஸோ டயர் ஏறா அட டயர் ஏறா. ஓகே ஃப்ரெண்ட், சைலண்ட்டாக இருப்போம், முடிஞ்சளவு சைலண்ட்டாக பிக்கப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுவரையும் பார்த்ததில் அவள் வரலன்னு தான் நினைக்கிறேன். வரல ஃப்ரெண்ட், அவன் நம்ம கேஷுவலாக எந்திரிச்சு போயிடுவான், என்ன சொல்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அந்த தற்கொலை நாய் வரவே இல்லை. சரி அவன் வரல அப்படின்ற ஒரே தைரியத்துக்காண்டி நான் கிளம்பி வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு பக்குன்னு இருக்குன்றனால உட்காந்து எந்திரிச்சு பொறுமையாக தான் நான் வந்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், இல்லைனா கூட நான் காட்டியிருப்பேன். ஸோ முடிஞ்சாலும் சீக்கிரம் வந்துட்டு கேம் டேவை கண்டினியூ பண்ணணும்ல. நீங்களும் ரொம்ப நேரம் நான் நடக்கிறது போகிறது வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிரும். ஸோ ஆனால் தமிழில் இந்த கேமில் யார் முடிச்சிருப்பான்னு தெரில. இந்த டைம் நம்ம கண்டிப்பாக முடிக்கிறோம் ஃப்ரெண்ட். தமிழில் இது வரைக்கும் அவன் முடிச்சிருக்கானோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ வந்துட்டு நம்ம இந்த டைம் கண்டிப்பாக இந்த கேம் பிளேவை இந்த மேப்பை முடிச்சே தீரணும்னு நான் வந்துட்டேன். ஏன்னா வெறிகுண்டு எந்த மேப்லேயுமே இந்த அளவுக்கு கேவலமாக அடி வாங்கி இத்தனை டைம் ப்ளே பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மேப்பில் தான் இந்த அளவு ப்ளே பண்ணியிருக்கோம் தௌஃபி ப்ரோவும் நானும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த கேமில் முடிச்சது தான் வீட்டுக்கே போகணும் இன்றைக்கி தூக்கமே அப்படின்ற மாதிரி தான் நான் ரெடி ஆகிட்டு இந்த கேமில் முடிக்கிறக்காண்டி வெறியோட கிளம்பியிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா இப்போ டயர் வச்சுட்டேன். அவரும் இந்த இன்ஜின் பார்ட் எடுத்து செட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா அவரை காணோம். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கா அப்படின்னு கேட்டால் ப்ரோ நான் இப்போ தான் ப்ரோ வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. சரி வா ப்ரோ டக்குன்னு வா ப்ரோ வந்து அந்த இதை எடுத்து விடு ப்ரோ. நம்ம இதில் அடா இவனுங்க வேறு கருமோ என்ன ப்ரோ மெசேஜ் சிம்மு கார்டு கம்பெனிலேருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்குது. சரி விடுங்க. ஸோ இப்போ இந்த இன்ஜின் பாட்டும் கிடச்சிச்சா, இதை எடுத்துன்னு போய் நம்ம வண்டியில் வச்சுட்டு, சாரி இது இன்ஜின் பாட்டுனே சொல்லக்கூடாது, ஹார்மோனிய பெட்டின்னு தான் ஃப்ரெண்ட் சொல்லணும். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட், அதே மாதிரி தான் இருக்குது, ஹார்மோனிய பெட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை இப்படி வச்சுட்டு ப்ரோ வா ப்ரோ முடிஞ்சளவு வேகமாக தள்ளு ப்ரோ.
ப்ரோ வா ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற? அதான் வா ப்ரோ தள்ளு ப்ரோன்னா இப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ணுவார் பாருங்களேன். உக்காந்துட்டு இங்கே அவர் பண்ணுறது செம்ம காமெடியாக இருக்குது ப்ரோ. அந்த கேமுங்களை அப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம உட்காந்தா இந்த மாதிரி மண்டையை கையை வச்சுக்கிட்டு ஏதோ மழை பெய்யறது நனையிறாங்கல்ல ஃப்ரெண்ட், அதை நனையிறது தடுக்கிறக்காண்டி மழையில் இப்போ ஆஃபீஸ் பேக்கோ இல்லை ஸ்கூல் பேக்கோ இல்லை கையவோ இப்படி மேலே வச்சு போட்டு தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி கிரேஸியாக வச்சுட்டு போகிறான். சரி நானும் அவர் கூட லாங்லேருந்து தள்ளிகிட்டே இருக்கேன். அவர் கேட்டார் போட்டுன்னு, ப்ரோ என்ன ப்ரோ நீ தள்ளவே மாட்டேன். நானே பாருங்கள் லாங்லேருந்து நான் கை வச்சு தள்ளின்னு தான் இருக்கிறேன், அவருக்கு தெரில. சரி விடு ப்ரோ நான் தள்ளி தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்னா, அப்புறம் சரி முடிஞ்சளவு வேகமாக தள்ளிட்டு இந்த இடத்த வந்து எஸ்கேப் ஆயிடலாம் ப்ரோ. அந்த மான் தலையை வந்துடவே கூடாது. அந்த தற்குறி வந்தால் அவனை அடிக்கிற மாதிரி இந்த கேமில் வெப்பன் இல்லை ஃப்ரெண்ட். அதுதான் ஒரு கடுப்பு. ஹாரர் பிளே டைமை பொறுத்தவரை எந்த மேப்லேயுமே வெப்பனே இருக்காது. ஸோ இதில் இன்னொரு மேப் இருக்குது, ஃபைனல் மேப்பு. அது வந்துட்டு நம்ம ஒரு டைமிங்குள்ளே முடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மேப் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணி போடுறோம் அந்த மேப் முடிச்சு. ஸோ அந்த மேப்பும் தமிழில் யாரும் முடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்ம கண்டிப்பாக முடிச்சு போடுவோம். ஸோ ஓகேங்களா, அதனால் வந்துட்டு இப்போ இந்த மேப்பை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுற வழியை பார்ப்போம். முடிஞ்சாலும் உட்காந்து தள்ளு ப்ரோ அப்படின்னா அவர் நின்றுட்டார் எந்திரிச்சு. ப்ரோ வா ப்ரோ போதும் ப்ரோ வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாரு. நானும் முடிஞ்சாலும் உட்காந்து வண்டி எடுத்து பார்க்குறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னடா இங்கே தான்டா கீர் இருக்குது, வண்டி போக மாட்டேங்குதுடா அப்படின்னு பார்த்தா இப்போ போச்சு. ப்ரோ எப்படி இப்போ போகுது அப்படின்னு கேட்டார். ப்ரோ இறக்கத்தில் போயிருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ இதை தள்ளலாம் போக மாட்டேங்குது பாருங்களேன். என்ன ஃப்ரெண்ட் இதெல்லாம் அநியாயம். அப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் உட்காந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். இந்த முன்னாடி உட்காந்து பார்க்குறேன் ஸ்டார்ட் ஆகலை, பின்னாடி உட்காந்து பார்க்குறேன் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு ஃப்ரெண்ட் எனக்கு, உட்காந்துட்டு அப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பின்னாடி உட்காந்தா இப்போ பாருங்கள் ட்ரைவ் கிடச்சா. ப்ரோ வந்து உட்காரு ப்ரோ யோ டெக்குன்னு வாயா யோ உட்காரியா. இப்போ பாருங்கள் உட்கார சொன்னால் அவர் அந்த இடத்துல பரப்பாரு பாருங்க ரெண்டு செம்ம கிரேசியாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறக்கு. ஏன்னா இதில் கிராஃப் குவாலிட்டி சரி, அந்த கிளிட்ஜு பக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த கேமில். ஸோ இந்த பொருள் எடுக்கிறது போடுறது அப்புறம் இந்த மாதிரி சீட்டில் உட்கார்றது இதெல்லாம் கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்குங்க. பாருங்கள் அவர் வானத்தில் மிதப்பார் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அவர் வானத்தில் மிதந்துட்டுருக்காரு, ஆனால் நம்ம கிரேசியாக ஜாலியாக பறந்து போயிட்டுருக்கோம். நானும் பார்க்குறேன், என்னையா இது வானத்தில் பறந்து வந்துட்டுருக்க ப்ரோ, என்ன ப்ரோ இது கையில் வேறு அந்த சாவி வச்சுனே வராது ஃப்ரெண்ட். அவர் சாவி கீழே போடவே இல்லை பாவம், பயத்தில் போல் அந்த சாவி அவரை கட்சி வரைக்கும் கீழே போடவே இல்லை. சவுண்டு கேட்டுரும் அவன் வந்துடுவான் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சாவி கீழே போடல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், கராஸ் மேப் நம்ம வந்துட்டு எஸ்கேப்பு பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ கராஸ் மேப் யூ ஹேவ் எஸ்கேப்டு சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்து 120 ரூபாயும் கையில் கொடுத்துட்டானுங்க. ஸோ இதே கேமில் இன்னொரு டைம் வேணும் இந்த மேப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அதுக்கு உங்கள் முழுமையான சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரம் சிஞ்சி. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் சந்திப்போம். பை.